ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். தேவனை கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 61வது பாடலை நாம் பாடுவோம். என் நேச தீபமே நடத்துமே என்கிறதான பாடல். காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே, வேரொளியில்லை விடும் தூரமே நடத்துமே, நீர் தங்கிதூர காட்சியாசியே ஓரடி மாட்டோம் என் முன் காட்டுமே, ஏன் இஷ்டப்படி நடந்தேனையா முன்னாளிலே, ஓத்தாசை தேடவில்லை இப்போதே நடத்துமே, உல்லாசம் நாடினே திகிலிலோ வீம்பு கொண்டே அன்பாக மன்னியோ, ஏ மட்டும் என்னை ஆசீர்வதித்தே இனிமேலோ, காடாறு சேறு குன்றில் தேவரீர் நடத்திடோ, ஓதய நேர வர கழிப்பே மறைந்து போன நேசரை காண்பே. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 ஆமென். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனை கர்த்தர் எல்லோரையும்
ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், அநேக துயரங்கள், அநேக கடன் பிரச்சனைகள், அநேக மருத்துவமனைகள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் கூட தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன், துதிப்பேன் என்று சொல்லி தாவீது ராஜா பதிவு செய்கிறார். மரித்தவர்களும் மரணத்தில் உள்ளவர்களும் குழியில் இறங்குகிறவர்களும் அவரை துதியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு கிடைத்திருக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நாம் தேவனை துதிப்பதும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். வேதம் எனது மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்தில் இருந்திருப்பேன் என்று சொல்கிறார். வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று சொல்லி யோவான்ல பதிவு செய்கிறார். நம்ம தொடர்ந்து 2 வாரமாக யோவான் 3ஆம் அதிகாரத்தையே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்குள்ள அநேக ஆவிக்குரிய ரகசியங்களும் மிக முக்கியமான சத்தியங்களும் அதற்குள்ளே புதைந்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேதுருடன் பேசப்படும் போது ஒரு விதமாக பேசுகிறார். பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான். அவனுக்கு புரியல. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையான வார்த்தைகளும் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்கிறதான அந்த அடிப்படை சத்தியமும் தெரியாதபடிக்கு இந்த இயேசுவை பின்பற்றினால் நமக்கு ஏதாவது கிடைக்கும் நம்ம என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டே இருந்தான். மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று எனக்கு சொன்னாரே, அதனால நான் மீன் பிடிக்கிற தொழிலை விட்டு வந்தேனே, இன்னும் அப்பேற்பட்ட தொழிலை எனக்கு கொடுக்கவில்லையே என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கிறான், கேட்கிறான், ஆண்டவரே என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினேனே என்று கேட்கிறான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் ஒரு மீனவன், ஒன்றும் தெரியாது. ஆனால் நிக்கோதேமு அப்படிப்பட்டவன் கிடையாது. வேதத்தை ஆராய்ந்து பார்த்த ஒரு அருமையான மனிதன் ராத்திரியிலே வந்து இயேசுவை பார்க்கிறான். அவனுக்கு தன்னுடைய ஜனங்களையும் பகைத்து கொள்ளக்கூடாது, இயேசுவையும் சந்திக்க வேண்டும், இயேசுடைய சத்தியத்தையும் கேட்க வேண்டும் என்று சொல்லி இரவிலே வந்து அவரை, இவன்லாம் மறைமுகமான ஒரு சீஷன். இயேசுவுக்கு வெளிப்படையான சீஷர்கள் இருந்தார்கள், ஆனால் இவன் ஒரு மறைமுகமான ஒரு சீஷனாக இருக்கிறான். நான் போன வாரம் பார்த்தேன், இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன் நிக்கோதேமு என்று சொல்லி மிக அருமையாக பதிவு செய்தார். இந்த 3ஆம் அதிகாரத்தை நாம் முடிப்பதற்கு இன்னும் எனக்கு தெரிந்து ஒரு 3 வாரம் ஆகும் என்று நினைக்கிறேன். நாம் மிக வேகமாக செல்வதனாலே இதற்குள்ள ஆழ்ந்த சத்தியத்தை நாம் எடுத்து பேச முடியவில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க என்று போன வாரம் பார்த்தோம். மெய்யாகவே மெய்யாக நான் உனக்கு சொல்லுகிறேன், ஜலத்தினாலே பிறப்பது ஆவியினாலே பிறப்பது இது மிகுந்த முக்கியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. அதற்கு அடுத்தது யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார், நிக்கோதேமுக்கு சொல்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது நிக்கோதேமுக்கு பர்சனல் எவாஞ்சலிசம். அவனை பார்த்து அவனுக்கு சொல்கிறதான ஒரு சத்தியம் இன்றைக்கு நமக்குமான ஒரு சத்தியமாக வந்திருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு யூதனுக்கு சொல்லப்பட்டதான ஒரு சத்தியம் இது. ஒரு யூதனுக்கு சொல்லப்பட்டதான மிக முக்கியமான ஒரு சத்தியம், ஒரு பரிசேயனுக்கு சொல்லப்பட்டதான ஒரு சத்தியம், ஒரு ரபிக்கு சொல்லப்பட்டதான சத்தியம், ஒரு உயரிய சத்தியம் இது. 4ஆம் அதிகாரம் அப்படி கிடையாது. 4ஆம் அதிகாரம் ஒரு சமாரிய ஸ்திரியை பார்த்து அவர் கேட்கிறாள், தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க, ஒரு படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து படித்தவனிடம் எப்படி பேசுகிறார், படிக்காதவரிடம் எப்படி பேசுகிறார் என்கிறதான அவருடைய யுக்தியை கவனித்து பாருங்க. இங்க கேட்கிறாரு, ஒரு தாகத்துக்கு தாமா அப்படின்னு கேட்கிறாரு. அவள் சொல்கிறாள், நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரியாகி என்னிடத்தில் எப்படி தாகத்துக்கு தாய் என்று கேட்கலாம் என்று அவள் கேட்கிறார். அவள் அப்படித்தான். சில இடத்துல பார்க்கிறோம், ஒரு கிராமத்து சூழ்நிலை பார்க்கப்படும் போது அவர் ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகிறார். ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான். இதை போய் வெல் எஜுகேட்டட் அப்படி ஒரு ஜனங்கிட்ட பேச முடியாது. ஒரு கிராம சூழ்நிலையில அப்பாவி ஜனங்களிடத்துல, விவசாயத்தை பற்றி தெரிந்த இடத்துல இதை பேச முடியும். அவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது,
விழுந்தது, சில விதை கற்பாறை நடந்த இடத்துல விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் தந்தது. வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரூத் ஆர் டாக்டர். மிக எளிதானது, மிக எளிதானது. ஆனால் அதை அப்படி பேசுகிறார். அதன் பிற்பாடு ஆவிக்குரிய ரகசியத்தை அவர்களுக்கு அவர் விலக்கி சொல்கிறார். ஆனால் இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் அப்படி சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு சத்தியம் கிடையாது. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த மெய்யான இயேசு சபையில கிடைத்திருக்கிறதான அரிய பொக்கிஷம் இந்த சத்தியமே. இயேசு பதிவிடுகிறார், ஒரு அருமையான காரியத்தை குறிப்பிடுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். இந்த 2 வகையான பிறப்பு இருக்கு. ஒன்று, ஒரு தாயின் மூலமாக ஆதாமின் மூலமாக பிறந்தது எல்லாமே மாம்சமான பிறப்பு. கிறிஸ்துவின் மூலமாக பிறப்பது ஆவியனுடைய பிறப்பு. ஞாபகம் கொள்ளுங்க, ஆதாம் மூலமாக பிறப்பது, ஆதாம் மூலமாக ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறப்பது, ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறப்பது மாம்சமான பிறப்பு. ஞாபகம் கொள்ளுங்க, மாம்ச சிந்தை மரணம் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் சாப்டர் 8, ரோமன் சாப்டர் 8 8ஆம் அதிகாரம் மிக அருமையான சத்தியத்தை பவுல் எழுதுகிறார், ரோமாபுரிக்கு எழுதுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்தில் பிறப்பது ஒன்று இருக்கிறது, மாம்சத்தில் சிந்திப்பது ஒன்று இருக்கிறது. யார் எப்பொழுது பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்று சொல்லி இந்த மாம்சத்திற்காக யார் யார் சிந்திக்கிறார்களோ அந்த சிந்தனை அவர்களுக்கு மரணத்தை கொடுக்கும். நோ டவுட், மறந்துட வேண்டாம், யாரும் மறக்க வேண்டாம். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, உயரிய பதவியில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிதான டீக்கனா இருக்கட்டும், எல்டரா இருக்கட்டும், பிரீச்சரா இருக்கட்டும், எந்த விசுவாசியா இருக்கட்டும், செயற்குழு உறுப்பினராக இருக்கட்டும், யார் யார் மாம்சத்துல சிந்திக்கிறார்களோ எப்பொழுது பார்த்தாலும் அது கண்டிப்பாக மரணத்தை கொடுக்கும். ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த 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 சரீரம் பாவம் செய்ய தூண்டுகிறது. பாவத்துடைய சம்பளம் மரணம். பாவத்திற்கும் மாம்சத்திற்கும் தொடர்பு உண்டு. ஞாபகத்துக் கொள்ளுங்க, பாவத்திற்கும் மாம்சத்திற்கும் தொடர்பு உண்டு. அதான் பவுல் எழுதுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ரோமர் 1-7 வரை ஒரு பகுதியாக நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், நான் விரும்புகிற நன்மையை செய்ய முடியல, விரும்பாத தீமையை செய்கிறேன். ஏன் அப்படி செய்கிறேன் என்று சொன்னால், நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் செய்கிறது, நான் செய்யல. நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற எதையுமே என்னால் செய்ய முடியவில்லை. எனக்குள்ளே வாசமா இருக்கிற அந்த பாவம் செய்கிறது என்று குறிப்பிடுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் அவருடைய சப்ஜெக்ட் மாத்திரம் முற்றிலுமாக மாற்றுகிறார். ஒரு ஆவிக்குரிய காரியத்தை இதில் எடுத்து பதிவு செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது. There is no condemnation. You can enter into the heavenly kingdom. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது என்று பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். ஆக மிக ஞாபகமாக, மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. ஆவியின்படி நடப்பதற்கு நீ முதலாவது ஆவியை பெற்றிருக்க வேண்டும், ஆவியினுடைய நிறைவு இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர்ல பவுல் என்ன குறிப்பிடுறாரு படித்து பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார் 12வது வசனத்தில், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு
தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் என்று குறிப்பிடுகிறார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறவில்லை. நம்மிடத்தில் இருக்கிறது உலகத்தின் ஆவி கிடையாது, உலகத்தின் ஆவி கிடையாது. நாம் பெற்றிருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியாக இருக்கிறது. இயேசு சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நீங்கள் அழ வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், இடத்தில் விசுவாசமா இருங்கள். நான் போயிட்டு கொஞ்ச நாளைக்குள்ளாக நான் ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். இந்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றை குறித்தும் போதிப்பார், சத்தியத்தை குறித்து போதிப்பார், சமாதானத்தை குறித்து போதிப்பார். வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் நாம உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் காரணம். அதனால்தான் நான் அடிக்கடி எல்லோருக்கும் சொல்கிறேன், காலை எழுந்த உடனே முழங்கார் படியிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், முழங்கார் படியிட்டு ஜெபியுங்கள். நாம் எல்லாரும் எப்படி எளிய சொல்வது போல நாம் எல்லோருமே பாடுள்ள மனுஷங்க தான். அது விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரர்களா இருக்கட்டும், நம்ம எல்லோரும் பாடுள்ள மனுஷங்க தான். ஆனால் அந்த எளியதான மழையை நிறுத்தினான் 3.5 வருஷம். அவனுக்கு எல்லாம் கஷ்டமா இருந்தது, சாப்பாட்டு கஷ்டமா இருந்தது. ஓடினான், மரணத்துக்கு எசபேலை பார்த்து பயந்தான். கர்த்தாவே, நான் உயிரோடு இருப்பது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று பதிவு செய்கிறான். அவன் பாடல மனுஷன்தான், ஆனாலும் அவனுக்குள்ள ஆவியினுடைய அனுக்கிரகம் இருந்தது, பலன் இருந்தது. அதுக்குள்ள நமக்கும் இந்த உலகத்தினுடைய காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக காலை எழுந்தவுடன் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபிச்சு தேவனிடத்துல உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் மாம்சத்தின்படியே சிந்திக்க கூடாது. சொல்லப்பட்டிருக்கு பவுல், நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறல, நாங்கள் பெற்றிருப்பது உலகத்தினுடைய ஆவி கிடையாது, சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவி. வேறு தேவன் அனுப்பின ஆவி, அது தேவன் அனுப்பின ஆவி. அது கண்டிப்பாக தேவ சித்தத்தையே செய்யும். உலகத்தினுடைய சித்தத்தை செய்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கமிட்டி மீட்டிங்கா இருந்தாலும் சரி, யாராவது ஒரு மனுஷன் சுயமாக சிந்தித்து கொண்டே இருப்பான். சபை குறித்து அவன் சிந்திக்கவே மாட்டான். அவனுக்குள்ளே பரிசுத்தா பெற்றிருப்பேன் என்று சொல்லியிருப்பானே தவிர பரிசுத்த ஆவிக்குரியதான ஆவிக்குரிய சிந்தனையோ ஆவிக்குரிய தீர்மானமோ அவன் எடுத்திருக்கவே மாட்டான். எல்லாவற்றையும் ஆவியானவரை ஓரமாக வைத்து விட்டு மாம்சத்தின்படியே சிந்திப்பான். எப்படி சபை வளர்ச்சி அடையும்? எப்படி சபை வளர்ச்சி அடையும்? வேதம் சொல்லப்பட்டிருக்கு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கோம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை நாங்கள் அறியும்படிக்கு பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பவுல் சொல்றார், நாங்கள் எதையுமே மனுஷ ஞானத்தை வைத்து ஒரு பிரசங்கம் பண்ணுவதில்லை, மற்றவர்களுக்கு போதிப்பதும் கிடையாது. தேவ ஞானத்தை பயன்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அவர்களை சொல்ல முடிகிறது. ஏனென்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தில் அவர் என்ன பதிவு செய்கிறார் என்று சொன்னால், ஒரு மனுஷன் இருந்தான், அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டான். பரதீசுக்குள் போய் வந்த ஒரே மனுஷன், உயிரோடு வந்த ஒரே மனுஷன் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். யார் எதிர்காலத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ விரும்புகிறார்களோ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை கண்டிப்பாக அவர்கள் படித்தே ஆக வேண்டும். அவ்வளோ அருமையான சத்தியம். பரலோகத்துக்கு போனவங்க மனுஷங்களை யாருமே திரும்பி வந்தது கிடையாது. ஆனா ஒரே ஒரு மனுஷன், அந்த மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசாததும் வாக்குக்கு எட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவர் சொல்றாரு. அங்க போய் பார்த்தேன், நான் பரதீசுக்கு சென்று பார்த்தேன், மனுஷங்க பேசுகிற எந்த வார்த்தைகளும் அங்க பேசப்படவில்லை. வாக்கு கெட்டாததான வார்த்தைகள் எல்லாமே அந்நிய பாஷை. எல்லாரும் பேசுவது தேவனுடைய பாஷை. எல்லோருமே அந்த பரதீசுக்குள்ளே செல்கிறவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால்
இந்த பூமியில வாழப்படும் போது அப்பேற்பட்ட வாழ்க்கையை யார் வாழ்ந்தார்களோ அவர்களே அந்த பரதீசுக்குள் எடுக்கப்படுவார்கள் என்று பொருள். இந்த பூமியில வாழப்படும் போது அதிகமாக அந்நிய பாஷை யார் பேசுகிறார்களோ, அதிகமாக யார் பரிசுத்த ஆவிகளை ஜெபிக்கிறார்களோ, யார் ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறார்களோ, எந்த ஒரு சபை வளர்ச்சிக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட ஜீவியத்துக்கும் மாம்சத்தினாலே முடிவெடுக்காமல் ஆவியினுடைய அனுக்கிரகத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தான் பரதீசுக்குள் எடுக்கப்படுவார்கள். அங்கே பார்த்தால் மனுஷர் பேசாத வார்த்தைகளும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளையும் அவன் கேட்டான் என்று நான் அறிந்தேன். அவன் சொல்கிறான், பவுல் சொல்கிறான், நான் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்திற்கு புறமா இருந்தேனோ அதை அறியேன். தேவன் அறிவான், தேவனுக்கு தான் தெரியும். நான் எப்படி போனேன் எனக்கு தெரியல. என்னை கல்லெறிந்து என்னை கொன்று விட்டார்கள் என்று எல்லாரும் நினைத்து விட்டார்கள். அப்படிதான் பவுல் இறந்து போன சூழ்நிலை தான் காணப்படுகிறது. அந்த சூழ்நிலையில தேவனை கர்த்தர் அவருக்கு பரதீசனுடைய ரகசியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டார். அதனால இனிமேல் உனக்கு வெளிப்பட வேண்டிய புத்தகம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதான் பவுல் அடிக்கடி சொல்லுவாரு, நான் பேசின, நாங்கள் இப்பொழுது எழுதுகிற அந்த எழுத்து, the writings, the epistle, the letters, whatever you write, நாங்கள் எது எழுதுகிறோமோ அதுதான் சத்தியம். இனிமேல் வேறொரு சத்தியம் கிடையாது, வேறு சத்தியம் கிடையாது. There is no other doctrine, there is no other gospel. வேறு ஒரு 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 பெரிய போதகர் வந்திருக்காங்க, ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து வந்திருக்காங்க, அவன் சத்தியத்தை பேசுகிறான் என்று சொன்னாலும் அதை கேட்காதீர்கள், அவன் சபிக்கப்பட்டவன். நாங்கள் பேசின சத்தியத்துக்கு அப்புறம் வேற சத்தியமும் கிடையாது. வேற என்ன இருக்குது சொல்றாரு, வேற என்ன இருக்கு? எல்லாவற்றையும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அது ரகசியம், மிகப்பெரிதான ரகசியம். பாருங்க, அவன் சொல்ற காரியத்தை பாருங்க. எபேசியர்ல சொல்லுவார் பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. என்ன சொல்கிறார்? அதே 3ஆம் அதிகாரம் 2 படிக்க, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவருமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இந்த ரகசியம் இப்பொழுது வெளிப்படுத்தி எல்லா ரகசியத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா ரகசியமும் எல்லா ஆவிக்குரிய விஷயங்களும் இந்த 13 புத்தகத்திலே இருக்கிறது. பவுல் எழுதின நிருபத்திலே இருக்கிறது. பேர்பட்ட பவுல் யாரு கிடைக்கும் அந்த சிலாக்கியம்? உயிரோடு அவர் மரித்து போனார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் தேவனுடைய பரதீசுக்குள் எடுக்கப்பட்டார். நாமும் அப்படி எடுக்கப்பட வேண்டும், நாமும் பரதீசுக்குள் செல்ல வேண்டும், நாமும் பரலோகராஜ்யம் செல்ல வேண்டும் என்கிறதான சிந்தனை எத்தனை பேருக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது? அவங்களோட தனிப்பட்ட ஜீவியத்தில் அதற்கான போராட்டத்தை முயற்சியும் யார் செய்கிறார்கள்? யார் செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது வீணாகி போய்விட்டதோ என்று சொல்லப்படுகிற நிலைமைக்கு வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து வரப்படும் போது இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டவர்களை காண்பாரா என்று வேதம் பதிவு செய்கிறது. அப்பேற்பட்டதன் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு. 1 கொரிந்தியர்ல அவர் சொல்லப்படும் போது, நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசுகிறோம், ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்று சொல்கிறாரே பவுல். அப்படின்னா எவ்வளோ ஒரு தத்துவ ஞானி, தத்துவம் படித்தவர் அவரு, எவ்வளோ பெரிய அறிவாளி அவர். எல்லாவற்றையும் தூர தள்ளிட்டார். அறிவு, ஞானம், புத்தி எல்லாவற்றையும் தூர தள்ளிவிட்டு ஒதுக்கி வைத்து விட்டு பரிசுத்தாவிக்காக
முழங்கார் படியிட்டு ஜெபித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன பேசுகிறார், நான் கலத்திய சபைக்கு எதை எழுதுவது, எபேசிய சபைக்கு எழுதுவது, கொரிந்து சபைக்கு எதை எழுதுவது என்று சொல்லி, தெசலோனிக்க சபைக்கு எதை எழுதுவது, தீமோத்தேயுக்கு எதை எழுதுவது, தீத்துவுக்கு எதை எழுதுவது என்று சொல்லி, ரோமாபுரியாருக்கு எதை எழுதுவது என்று சொல்லி அவர் தேவ சமூகத்தில் அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த அவர் தன்னுடைய சுய ஞானத்தை பயன்படுத்தியிருப்பார்னு சொன்னார். எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். ஞானம் அழிந்து போகும். மனுஷ ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. உடைய ஞானம், உடைய அறிவு தேவனுக்கு பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால், சபையுடைய வளர்ச்சிக்கு உடைய அறிவும் உடைய ஞானமும் உடைய பணமும் சபைக்கு பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால், ஒரு காலத்தில் அது குப்பையாக மாறும், உன்னை நரகத்திற்கு அழைத்து செல்லும். தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டதான தேவ ஜனங்களே, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஞானத்தையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய பணத்தையும் அந்த மெய்யான சபைக்காக தேவனுக்காக பயன்படுத்துங்க. பணம் ஒரு காகிதம் என்பதை மறந்துவிட வேண்டும். ஆக நாம இயேசு கிறிஸ்து தீமோத்தேயுக்கு சொன்னது, மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமா தான் இருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியா இருக்கும். அதான் இங்க ரோமபுரியருக்கு எழுதப்படும்போது 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், மாம்ச சிந்தை மரணம், 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாகும். நீங்க ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், சபையை குறித்ததான கவலை, விசுவாசிகள் ஆலயத்துக்குள்ளே வரவில்லை என்கிற கவலை, சபை திறக்கப்படவில்லை என்கிற கவலை, இன்னும் நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லையே என்கிற கவலை, நம்முடைய ஃபேமிலி மாத்திரம் தானே சபையில் இருக்கு, நம்மை சார்ந்தவங்க தானே இருக்காங்க, அப்படிலாம் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். உங்களுக்கு ஜீவன் இருக்கும், உங்கள் ஜீவன் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஏன்னா நீங்க சபையை குறித்து சிந்திக்கிறீங்க. ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் நீங்கள் எப்பொழுதும் சமாதானத்தோடு காணப்படுவீங்க. நீங்க ஆசீர்வாதமா பணத்தோட பொருளோட இருப்பீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் இந்த வேத வசனத்தின்படியாக உங்களுக்கு ஆவியின் சிந்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், நித்திய ஜீவனை கொடுக்கும், சமாதானத்தையும் கொடுக்கும். பூமியில வாழப்படும் போது நீங்கள் சமாதானமா இருப்பீங்க. யாரு ஆவிக்குரிய சிந்தையை சிந்திக்கிறானோ அவன் மாம்சத்துக்கு விரோதமாக அவன் இருப்பான், மாம்சத்தை அவன் போராடுவான். ஏனென்று சொன்னால் 7ஆம் வசனம் சொல்ல, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுறது. இப்போ தேவன் ஆரம்ப காலகட்டத்தில் ஆதாம் ஏவாள் இந்த சர்ப்பம் இவங்களாம் பாவம் செஞ்ச போது தேவன் சொன்ன, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அந்த பகை தான் இந்த இடத்துல அவர் என்மிட்டி பிட்வீன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அதான் இங்க சொல்றாரு, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, எதிராளி என்று பார்க்கிறார். யார் மாம்சத்தை சிந்திக்கிறானோ அவன் பிசாசினுடைய ஆலோசனையில் இருக்கிறான், அவன் பிசாசுக்கு உட்பட்டு இருக்கிறான். அப்படின்னா எப்படி பிசாசை அவர் பகைக்கிறாரோ அதுபோல ஒரு கிறிஸ்தவன் மாம்சத்திலே சிந்தித்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவனையும் சாத்தானுக்கு பிசாசுக்கு சமமாக ஒப்பிட்டு அவனையும் அவர் பகைக்கிறார். தேவ பிள்ளையை பகைக்கிறார். தேவ பிள்ளை, நான் கிறிஸ்துவன், நான் அழைத்து போகிறேன் என்று சொல்லி நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் மாம்சத்தில் இருப்போம் என்று சொன்னால் தேவன் அவனை பகைக்கிறார். அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. 8ஆம் வசனம் சொல்கிறார், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே மாட்டார். யார் யார் மாம்சத்துக்கு உட்பட்டுட்டாங்களோ அவங்க தேவனுக்கு பிரியமா இருக்கு. அதுக்கு அடுத்தது சொல்றாரு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், ஒருவேளை தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துடைய ஆவி இல்லை என்று சொன்னா நம்ம அவருக்கு சொந்தக்காரன் கிடையாது. நம்ம பிசாசுக்கு மாம்சத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்போம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா தான் இருக்கும், ஆவியினால் பிறப்பவன் ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் என்று சொல்றார். ஆக நம்ம மாம்சத்தினாலே பிறந்து மாம்சமாக இருந்து ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று ஆவியினாலே மறுபடி பிறந்து இப்பொழுது ஆவியினாலே நாம பிறந்திருக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆக ஆவியினுடைய வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல தேவனுடைய செயலையும் முன்னாலே அறிய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனாலே அறிய முடியாது என்று சொல்கிறார். ஆக நாமும் ஆவியினாலே பிறந்திருக்கிறோம்.
இங்கே இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம். அது ஒரு அதிசயமாக நீ கேட்காத, ஒரு உண்மையை அதிசயமாக நீ பார்க்காத. உனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு, நான் சொன்னது உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். விளக்கம் சொல்றாரு, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். தேவன் ஆவியினாலே பிறந்தவனை காற்றுக்கு ஒப்பிடுகிறார். ஞாபகம், ஆவியினால் பிறந்தவன் காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறான். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38 40 வரை ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானசானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியை போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணத்திலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். பார்க்கிறோம், ஆவியனுடைய அனுக்கிரகத்தினாலே பிலிப்பு போயிட்டு அந்த மந்திரியிடம் போய் சேர்ந்து கொள்கிறான். 29ஆம் வசனம் சொல்கிறது, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னான். ஆக ஆவியினாலே பிறந்தவன் இப்படிதான் இருக்கிறான். ஆவியினாலே பிறந்தவன் இப்படிதான் இருக்கிறான். பிலிப்பை போல இருக்கிறான். தேவ சத்தத்துக்கு தனக்கு செவி கொடுக்கிறான். தேவன் தன்னை எந்த இடத்துக்கு அனுப்புவாரோ என்று சொல்லி ஆவியானவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆவியானவர் சொல்கிறார், நீ அவனிடத்துல அங்க ஒரு ஆத்மா இருக்கிறது, அவன் ரட்சிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான், நீ போயிட்டு இந்த சுவிசேஷத்தை சொல்லி என்று சொல்லப்படும் போது இவன் போய் சேர்ந்து அந்த பணியை முடிக்கிறான். அவனுக்கு சத்தியத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அந்த அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுதான அந்த ஆடு மயக்கத்திற்கு முன்பாக மௌனமாக செல்கிறதான அந்த ஆடு, அவர் சொல்கிறது வேற யாரும் இல்லை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தான் உனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், அவரை சொந்த ரட்சகராக என்று ஏற்றுக்கொள் என்று சொல்லப்படும் போது அந்த அந்த மந்திரி தண்ணீரை பார்க்கிறார். இப்போ ஜலத்தினாலே நான் பிறக்க வேண்டுமா? ஆம் என்று சொல்லப்படும் போது, இங்கே தண்ணீர் இவ்வளவு இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு வேறு இதில் என்ன தடை இருக்குன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நோ, எந்த தடையும் கிடையாது, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உனக்கு தடையில்லை. அவர் தேவகுமாரன், அவர் தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசித்தால் உனக்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லப்படும் போது, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறான். சொன்ன உடனே அவரு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவன் அப்படியே காணப்படாமல் போய்விட்டான். அவருடைய வேலை முடியுது, பிலிப்புடைய வேலை முடியுது. அதன் பிற்பாடு ஆவியானவர் அவரை அழைத்து கொண்டு செல்கிறார். அந்த அவன் கரையிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். இப்போ ஆவியிலே பிறந்தவன் காற்றுக்கு ஒப்பனையா இருக்கிறான். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. சத்தத்தை தான் கேட்க முடியும், அது எங்கே செல்கிறது எங்கே போகிறது என்று உனக்கு தெரியாது. அப்படியே ஆவியில பிறந்தவனோ அப்படிதான் இருக்கிறான் என்று சொல்லி அவர் ஆவியில பிறந்தவனுடைய பிறப்பை காற்றுக்கு ஒப்பனையாக அவர் ஒப்பிடுகிறார். காற்றுக்கு ஒப்பிடுகிறார். யோபு 38ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, நான் படிப்போம். யோபு 38 38:1. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவானார், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காற்றிலிருந்து பேசுகிறார். தேவன் காற்றிலிருந்து உத்தரவு கொடுக்கிறார். பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு அவர் உத்தரவு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம என்று கொள்ளுங்க, தேவன் காற்றிலிருந்து அவனோட பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. காற்று அவருடைய வார்த்தைகளை கேட்கும் என்று பார்க்கலாம். காற்று அவருடைய வார்த்தைகளை கேட்கும். காற்று ஏதோ நீ நினைக்கிறது போல, என்னன்னா இன்னைக்கு காற்றே அடிக்கல, நேற்று காற்று அடிச்சது இன்னைக்கு அடிக்கல அப்படின்லாம் கேட்காதீங்க. காற்று அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு.
காற்றை நீங்கள் சுவாசிக்கிறீங்க. காற்றை சுவாசிப்பது இயேசுவை சுவாசிப்பதற்கு சமம். கொரோனா பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெண்டிலேட்டர் 5000 ரூபாய். 24 ஹவர்ஸ் நீ காற்றை நீ உட்பிரவேசிக்க இன்ஸ்பயர் உள்ளே நீங்கள் அது உள்ளே போகணும்னு சொன்னால் இன்ஸ்பிரேஷன் அது உள்ளே போகணும்னு சொன்னால் நீ 5000 ரூபாய் யூ ஹேவ் டு பே. 5000 ரூபாய் கொடுக்கணும். சிலெல்லாம் 10,000 ரூபாய். எதுக்கு தெரியுமா விலை? O2 காற்றுக்கு, ஆக்சிஜன், இந்த பிராண வாயுவுக்கு 5000 ரூபாய் கட்டப்பட்ட சூழ்நிலை வந்தது. தேவன் காற்று அவருடையது. நீ உயிரோடு இருக்கவரை நீ என்னைக்கெல்லாம் நீ காற்றை சுவாசிக்கிறாயோ, காற்றை உட்கொள்கிறாயோ, காற்றை நீ புசிக்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் நீ தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவன் உனக்கு வேறு எதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது காற்றிலிருந்து அவனை பேசுகிறார். யோபு எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் தெரியுமா? ஒரு அருமையான உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறதான ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் காற்றிலிருந்து, ஜீவனிலிருந்து பேசுகிறார். ஜீவனிலிருந்து காற்று என்று சொன்னார் ஜீவன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை பார்த்து அருமையான ஆராதனை நாம் முடித்துக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் சாப்டர் 7 7. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். இவைகள் பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பூமியுடைய மொத்தம் 4 காற்று இருக்கு. அந்த 4 காற்றுகளையும் தேவதூதன் பிடித்து கொண்டான். ஒரு தேவதூதன் ஒரு காற்றை பிடித்தால் கிழக்கிலே காற்று வீசாது. இன்னொரு தேவதூதன் இன்னொரு காற்றை பிடித்தால் மேற்கிலே வீசாது. வடக்கு தெற்கு 4 திசைகளிலும் காற்று வீசாது. இப்பொழுது என்னை உயர்த்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நான் மின்விசிறியை ஆஃப் செய்து விட்டேன். என்னாலே இந்த காற்றை நிறுத்த முடிகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தேவன் எப்பேற்பட்ட தேவனா இருப்பார்? தேவன் 4 காற்றுகளையும் அவர் பிடித்து விட்டார் என்று சொன்னார். அல்லது நாம் செல்லுகிற திசையில காற்று நம்ம மீது அடிக்காதபடிக்கு, நாம் சுவாசிக்க காற்று நமக்குள்ளே வராதபடிக்கும் தேவனால செய்ய முடியும். காற்றிலிருந்து பேசுகிறார் தேவன். காற்றிலிருந்து பேசுகிறார். காற்று சாதாரணமா நினைக்காது. அது உயிர், அது ஜீவன். தேவ மனுஷனை, தேவ பிள்ளைகளை, ஆவினாலே பிறந்தவனை, ஞானஸ்நானம் எடுத்தவனை, பரிசுத்தாய் பெற்றவனை தேவன் சொல்கிறார் அவன் காற்றுக்கு சமமானவன். அவனை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. எங்கு வேணாலும் செல்வான். ஆவினாலே பிறந்தவன் அப்படித்தான் இருக்கிறான் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய பிறப்புக்கு எவ்வளவு உண்மையை அவர் சொல்கிறார். மாம்ச சிந்தை, மாம்சத்தினால் பிறப்பது கண்டிப்பாக மரணத்தை ஏற்படுத்தும். நம்ம எல்லோரும் மாம்சத்தில் தான் பிறந்தோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம பிறக்கப்படும் போதே ஆவியில இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தாவினால மரியாள் கர்ப்பவதி ஆனால் அப்படியாக நாம் ஆகவில்லை. நம் மாம்சத்தில் தான் பிறந்தோம். மரணத்திற்கு முத்திரையிடப்பட்டவர்களாக தான் இந்த பூமிக்குள்ளே வந்தோம். ஆனால் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவை பெற்றபடினாலே இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவியுடைய சிந்தனை, ஆவியுடைய செயல்பாடு, அதற்குள்ளாக நாம் உள்ளே வந்திருக்கிறோம். காரணம் என்ன? கண்டிப்பாக தேவராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான். மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் போராடி கொண்டிருக்கு. ஒன்றும் போராடி கொண்டிருக்கு. இந்த போராட்டத்தில் தேவ பிள்ளைகளாக நாம நம் மாம்சத்தை தோற்கடிக்க வேண்டும். ஆவிக்குரிய மனுஷனாக, ஆவிக்குரிய சபையாக, ஆவியானவருக்கு கட்டுப்படுவர்களாக நாம் வாழ வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் மாம்ச சிந்தை, மாம்ச காரியங்கள் என்று சொல்லி அதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவை யாவோட விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை என்று பட்டியலிடுகிறார். ஆவியின் கனியை பாருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்கிறார். ஆவின் கனி நம்மிடத்தில் இருக்கப்படும் போது சந்தோஷமாக, சமாதானமாக நம்மால் இருக்க முடியும். அன்போடு நம்மால் இருக்க முடியும். தேவனை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் வைத்துக் கொள்ளுங்க. உலகத்தில் எல்லா காரியங்களும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. மாம்சத்தில் செயல்படுவோம் என்று சொன்னால் தேவனிடமிருந்து ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்படும் போது தேவனை கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஜீவித்து தருவார். அதிகமாக ஜெபிக்கும்படியாக செய்வார். அதிகமாக வேதத்தை வாசிக்கும்படியாக செய்வார். அதிகமாக ஊழியத்தை செய்யும்படியாக செய்வார். மனுஷர்களுக்காக அல்ல, வெளிநாட்டினருக்காக அல்ல, என்னை படைத்த தேவனுக்காக,
எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டிய யாரும் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் உண்மையும் ஒத்துமாக இருக்க வேண்டும். நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பொழுதும் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளதை உள்ளது என்று சொல்ல வேண்டும், இல்லதை இல்லது என்று சொல்ல வேண்டும். இதுவே கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சத்தியம். ஆக தேவனை கர்த்தர் நமக்கு நல்ல ஆவிக்குரிய ஜீவித்தை தரும்படியாக இந்த லாக்டவுனில் அதிகமாக பைபிளை படிங்க. தேவனோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். தேவனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஒரு அருமையான ஒரு பாடலை பாடுவோம். 211 அருள் நிறைந்தவர் பூரண ரட்சகர். நம்ம ரட்சித்தவர் ரொம்ப அருள் நிறைந்தவர். அப்படின்னா ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கக்கூடியவர், அன்பு நிறைந்தவர் என்ற பாடலை இந்த ஆராதனை முடிவாக நம்ம எல்லோரும் எழுந்து நின்று பாடுவோம். அருள் நிறைந்தவர் பூரண ரட்சகர் தேவரீரே, ஜபத்தை கேட்கவும் பாவத்தை நீக்கவும் பாரத்தில் சேர்க்கவும் வல்லவரே, சோரம் என் நெஞ்சுக்கு பேரருள் பொழிந்து வேளர் கோடும் எனக்காகவே மாறித்தீரேசுவே, என் அன்பின் ஜாலையே ஓங்க செய்யோம். பூமியில் துக்கமோ சஞ்சலம் கஸ்தியோ வருகினோம், இரவில் ஒளியோ சலிப்பில் களிப்போம், துன்பத்தில் இன்பமோ அளித்திடோம். மாறிக்கும் காலத்தில் கலக்கம் நேரிடில் சகாயரே, என்னை கை தூக்கவோ ஆறுதல் செய்யவோ மோட்சத்தில் சேர்க்கவும் வருவீரே. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. என்னை கை தூக்கவும் ஆறுதல் செய்யவும் மோட்சத்தில் சேர்க்கவும் வருவீரே. பூமியில் துக்கம் சஞ்சலம் கஸ்தி எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட சலிப்பில் கொஞ்சம் களிப்பு உண்டாகட்டும், துன்பத்தில் கொஞ்சம் இன்பம் அளித்திடும் ஆண்டவரே அப்படின்னு இந்த பாடலாசிரியர் கேட்கிறார். அதுபோல நாமும் கேட்போம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். சாதாரண கொஞ்சம் அதிகாரமுடையவர் கிடையாது. ஆல்மைட்டி காட், எல்லாமே முடியும். முழங்கால் படியிட்டு முழங்காலில் யுத்தம் செய்யப்படும் போது எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுடையவர். ஆனால் உனக்கு விசுவாசம் இருக்கா? நமக்கு விசுவாசம் இருக்கா? விசுவாசித்தால் நீ பாக்கியவன், பாக்கியவன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்காம இருந்தீன்னா அவருடைய வல்லமை உன்னுடைய சரீரத்தில் கிரியை செய்யாது, உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாது. நீ விசுவாசம் கண்டிப்பாக முழங்காற்படிட்டு ஜெபிக்கப்படும் போது, இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கப்படும் போது கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனை முடிவாக நாம் எல்லோரும் முழங்காற்படியிடுவோம், ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருக்கு சாந்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொரு ஆசீர்வாதம் ஆண்டவரே, இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரே நாளை அவர்களை நாளைக்கு கடந்து செல்லும்படியாக செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். அல்லேலூயா. தேவனை கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் மீண்டுமாக ஒருவர் சந்திக்கின்ற வரையிலே தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பு, தயவு நம்மை விட்டு பிரியாது இருக்கட்டும். ஆமென்.